அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக விஷயத்தில் அதிக அளவில் நாட்டு இருக்கவங்க உன்னிப்பாக 2 விஷயத்தை கவனிப்பாங்க. அந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வார ராசி பலன், இன்னொன்று மாத ராசி பலன். தமிழ் மாதம் பிறக்க இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மாதம் பிறக்க இருந்தாலும் சரி, இந்த 2 மாதத்திலும் மேலும் குறிப்பிட்ட 7 நாட்கள் அப்படின்ற குறிப்பிட்ட கணிப்புகளையும் இவங்க ரொம்பவே கவனித்து பார்ப்பாங்க. முக்கியமாக ஆன்மீகம் அப்படிங்கிறது முன்கூட்டியே நமக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை முன்னாடியே தெரிஞ்சுட்டு அதில் ப்ரிப்பேராக இருக்க ஒரு விஷயம் தாங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரி விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை சொல்லணும், என்ன மாதிரி விஷயங்களை மந்திரமாக சொல்லணும், என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் பரிகாரமாக வீட்டில் இருந்தபடியே செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை மறக்காமல் மகர ராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நடக்காத ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக வைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த சிவபெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட ரீதியான பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தொலைபேசி மூலியமாகவே சிறந்த பலன்களையும் பரிகார பலன்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்துடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் இந்த ஜோதிடரிடம் நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, பயனும் அடைஞ்சிருக்காங்க. ஸோ நீங்களும் 24 மணி நேரத்திற்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சி டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் கன்னி ராசியில் இருக்கார், செவ்வாய் மிதன ராசியில் அமர்ந்திருக்காரு, புதன் கன்னி ராசியில் அமர்ந்திருக்காரு, ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் துலாம் ராசியில் அமர்ந்திருக்காரு, சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்காரு, மீனத்தில் ராகு பகவானும் கன்னியில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. மேலும் இந்த வாரத்தில் எந்த கிரகங்களுடைய மாற்றங்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சந்திரன் இந்த வாரம் கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையால் இந்த மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்த வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வியூகங்கள் மூலமாக வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்ட ராசி தான் மகர ராசி. மேலும் சூரிய பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் வேலை காரணமாக அதிக அலைச்சல் உண்டாகி அவதிப்படுவீங்க. பொருளாதார நிலை மந்தமாகி கடன் வாங்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். சந்திர பகவான் வியாபாரத்திற்கு உறுதுணையாக கண்டிப்பாக இருப்பார். வாடிக்கையாளர்களின் வருகையால் பொருளாதாரம் முன்னேற்றத்தை கொடுக்கும். மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 6வது இடத்துல அமர்றாரு. இதனால் மனைவியின் பேச்சுக்கு மறு வார்த்தைகள் கூறாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடன் பிறந்த சகோதரிக்கு சீர் செய்வீங்க. பிள்ளைகளால் கல்வி செலவுகள் அதிகரிக்கும். புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 9வது இடத்துல அமர்றாரு. இதனால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உண்டாகும். சில விஷயங்களை முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுவீங்க. மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 5வது இடத்துல அமர்றாரு. இதனால் ரியல் எஸ்டேட் தொழில், கார் வாங்கி விற்பது போன்ற வியாபாரிகள் கணிசமான லாபத்தை பெறுவார்கள். மேலும் சுக்கிர பகவான் இந்த 7 நாட்களில் 10வது இடத்துல உங்கள் ராசிக்கு அமர்றாரு. இதனால் ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் உள்ளத்தை பரிமாறிக்கொள்வாங்க. திருமண காரியங்கள் தடையின்றி நல்லபடியாக சொன்ன தேதியில் நடக்கும். மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 2வது இடத்துல அமர்றாரு. இதனால் வாகனங்களில் செல்லும் போது வளைவுகளில் எச்சரிக்கையாக திரும்புங்க. மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 3வது இடத்துல அமர்றாரு. இதனால் அந்தஸ்தை காட்டுவதற்காக ஆடம்பர செலவு செய்யாதீங்க. மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த 7
நாட்களில் 9வது இடத்துல அமர்றாரு. இதனால் நீண்ட தூர பயணங்களை ஒத்தி வைப்பது இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர்களை வீட்டிற்கு அழைத்து விருந்து வைப்பீங்க. இதனால் ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மேலும் உங்களுக்கு 1ஆம் தேதி சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நிதானத்தை கடைபிடித்து எந்த ஒரு செயலை செய்வதும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் மனதில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. முக்கிய முடிவுகளை துணிந்து எடுப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே எப்படியாப்பட்ட மனசுதாபம் இருந்தாலுமே அது அனைத்துமே நீங்க போகுது. சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆனாலுமே தந்தையோடு மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் அவரோடு இணக்கமாக செல்வது நல்லது. தந்தை வழி உறவினர்களாலும் சகோதரர்களாலும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் அந்த பிரச்சனை சரியாகிவிடும். அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கை காணப்படும். வேறு வேலைக்கு செல்ல விருப்பமுடையவங்க அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக முயற்சி செய்யலாம். அதிகாரிகளின் ஆதரவால் பணியில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும். இன்னும் சிலர் வாடகை இடத்தில் இருந்து சொந்த இடத்திற்கு கடையை மாற்றி விரிவுபடுத்துவாங்க. புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் உற்சாகத்தை கொடுக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் மகிழ்ச்சிகரமான வாரமாய் அமையப்போகுது. வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டிய நிலை வரும். சலுகைகளும் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 2, 5, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 7. சந்திராஷ்டம தினங்கள் 30ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி மாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. இந்த 7 நாள் தொடர்ந்து தட்சிணாமூர்த்தியை மனதார பிரார்த்தனை செய்து வேண்டி வாருங்க. கண்டிப்பாக இந்த 7 நாட்களில் ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் கூட அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் மாற்றி அமைத்து கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் மகர ராசி நேயர்களாக இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னையின் அன்பும் அரவணைப்பும் மற்றும் உங்களுக்கு உதவிகரமாக கண்டிப்பாக இருக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கு முயற்சிகளை மேற்கொள்ளப்படும். அவசியமற்ற அலைச்சல் தரும் பயணங்களால் மேற்கொள்ள நேரிடும். அரசு ஊழியர்களுக்கு கட்டளையிடும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். அன்பாக தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் வேலையில் கை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதன் காரணமாக உற்பத்தி பெருகி லாபமும் அதிகரிக்கும். மற்றவர்களிடம் பேசும்போது எச்சரிக்கையோடு பேசுங்க. எழுத்து தொழிலில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல வழிகளிலுமே இருந்து பணம் கூடுதலாகவே கிடைக்கும். சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும். சுப செய்திகள் வர மனம் மகிழும். சுகமான சுற்றுலா பயணங்கள் மூலமாக மனதில் மகிழ்ச்சி பொங்கும். அது மட்டும் இல்லாமல் மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அன்பு உறவுகள் வருகையால் ஆனந்தம் பெருகுவதோடு மட்டுமல்லாமல் செலவுகளும் அதிகரிக்கும். வெளிநாட்டு வாணிபத்தால் தன லாபம் அதிகரிக்கும். உதவிகரமான புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. இன்னும் சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கல்களில் இருந்து மீள முடியும். நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை விவகாரங்களில் ஈடுபட்டால் இழப்பை தவிர்த்து கொள்ளலாம். மேலும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப காரிய நிகழ்ச்சிகள் ஏற்பட்ட இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும். பக்தி மார்க்கத்தால் ஈடுபாடு அதிகரிக்கும். ஒளிமயமான எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சி செய்வீங்க. சிறப்பான பொதுசன தொடர்பு காரணமாக உபரிய வருமானம் கிடைக்கும். நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது நல்லது. எதற்கும் உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருப்பது நல்லதுங்க. உங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். வீண் செலவுகளை குறைத்து பணத்தை சேமித்து வைப்பது பிற்காலத்திற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக முழுமையாக பார்த்துருப்போம். இந்த பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானையும் சிவபெருமானையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.